Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நாம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா இன்கம் டேக்ஸை பத்தி நம்ம சேனல்ல நிறைய வீடியோ போட்டாலும் டெய்லி ரொம்ப பேர் டவுட் கேட்டுட்டு இருக்காங்க. சார் நான் இன்கம் டேக்ஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, யார் பண்ணணும், நான் இப்போதான் பென்ஷன் வந்தேன், நான் பென்ஷன் வந்து 5 வருஷம் ஆச்சு, நான் இது வரைக்கும் இன்கம் டேக்ஸை பண்ணதில்லை, ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் நான் சொல்லிட்டோம், செப்டம்பர் 15ஆம் தேதி இன்கம் டேக்ஸோட லாஸ்ட் டேட் டியூ டேட் அப்படிங்கிறதால இதை பற்றின சின்ன அவேர்னஸ் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற தகவலை அனைத்து முன்னாள் இராணுவ வீரர்களுக்கும் பகிருங்க, அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், வருமான வரி இப்போ ரொம்ப பேருக்கு வருமான வரி கட்டுறதுனா என்ன, வருமான வரி கணக்கை தாக்கல் பண்ணுறதுனா என்ன, இது ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இன்னும் அந்த அளவுக்கு தெரியல. எல்லாத்துக்குமே நம்ம இன்கம் டேக்ஸ்னு சொல்லி பழகிட்டோம் இங்கிலீஷில். இப்போ தமிழில் வந்து வருமான வரி கட்டுவது அப்படின்னா உங்களோட வருமானத்துக்கு நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது அது அந்த மினிமம் ஸ்லாபை தாண்டி வரும்போது டேக்ஸ் வரும். அந்த டேக்ஸை நீங்கள் கட்டுவீங்க. ஆல்ரெடி உங்கள் எம்ப்ளாயிட்ட இருந்து டிடிஎஸ் பிடிச்சிருந்தாங்கன்னா அது ஒன்று எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி வரும், இல்லை அந்த டிடிஎஸில் நீங்கள் வருமான வரி கணக்கு சமர்ப்பிக்கும் போது உங்களுக்கு ரீஃபண்ட் அப்படிங்கிற முறையில் திரும்பி கிடைக்கும். எவ்வளோ கிடைக்குதுங்கிறது ஆஸ் பர் உங்கள் கால்குலேஷன் படி. இது வந்து வருமான வரி சமர்ப்பிச்சுட்டு உங்களோட டிடிஎஸையும் இதையும் ரிட்டர்ன் வாங்குறது. இப்போ வருமான வரி கணக்கை சமர்ப்பிக்கிறங்கிறது டிடிஎஸ் பிடிச்சிருந்தா தான் சமர்ப்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் கேட்குறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. டிடிஎஸ்ங்கிறது உங்களோட யார்கிட்ட நீங்கள் வேலை பார்க்குறீங்களோ, அதாவது ஆர்மியில் வேலை பார்த்தீங்கன்னா உங்களோட பிஏஓ, பே அண்ட் ஆடிட் ஆஃபீஸ், நீங்கள் பென்ஷன் வாங்கினீங்க அப்படின்னீங்கன்னா பிசிடிசி அலகாபாத், இல்லை நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் போலீஸில் விஏஓ எங்கே வேலை பார்த்தாலும் எந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு சம்பளம் போடுறாங்களோ அவங்க உங்கள் சேலரியோட எக்ஸ்பெக்டேஷன், அதாவது இவருக்கு 7 லட்ச ரூபா, 8 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா சேலரி அப்படிங்கிற மாதிரி மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகை 5000மோ 3000மோ ஒரு அமௌண்ட்டாக பிடிச்சிருவாங்க. அது டிடிஎஸ், டேக்ஸ் டிடக்ஷன் ஆன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். அது வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். இயர் எண்டிங்கில் டோட்டலாக உங்களுக்கு ஃபார்ம் 16 கொடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்க, ஆண்டு வருமானம் எவ்வளோ, அந்த கணக்கு வழக்கு உங்களுக்கு வந்து சேரும். இப்போ பென்ஷன் வந்த ரொம்ப பேருக்கு எந்த வருடத்தில் நீங்கள் பென்ஷன் வந்திருக்கீங்களோ, அதாவது இந்த இயருக்கு அவங்க பென்ஷன் வந்திருக்காங்க அப்படின்னாங்கன்னா இந்த இயர் அவங்க பென்ஷன் வந்ததுக்கப்புறம் ரொம்ப பேர் வருமான வரி தாக்கல் பண்ணாமல் விட்டுறாங்க. அந்த வருஷத்தில் அவங்களுக்கு டிடிஎஸும் பிடிச்சிருப்பாங்க. ஒரு 4 மாதம் 3 மாதம் ஒரு ஆர்மியில் வேலை பார்த்ததுக்கு அதை வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னா வருமான வரி தாக்கல் பண்ணால் மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும். அதுக்கடுத்து பென்ஷனர்ஸ் ரொம்ப பேர் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் டபுள் பென்ஷன் வாங்குறாங்க. இப்போ இந்த மாதிரி நபர்கள் வந்து நம்மளுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி நான் ஏன் சார் வருமான வரி, எனக்கு தான் டிடிஎஸ் பிடிக்கவே இல்லையே, எனக்கு வந்து 0 தானே டிடிஎஸ், டேக்ஸ் வந்து 0 தானே, நான் ஏன் வருமான வரி தாக்கல் பண்ணணும், 0ன்னு ஏன் நான் வருமான வரி தாக்கல் பண்ணணும், அதுக்கு பண்ணவே தேவையில்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வருமான வரி தான் நம்ம 0ன்னு தாக்கல் பண்ண போகிறோம். அதாவது உங்கள் டேக்ஸ் இல்லை, டேக்ஸ் வந்து உங்களுக்கு 0 அப்படின்னு சொல்லி வரும். நீங்கள் 1 ரூபாய் கட்ட போகிறது இல்லை. ஆனால் உங்களோட ஆண்டு வருமானம் எவ்வளவு, அது 3 லட்சமோ 5 லட்சமோ 6 லட்சமோ எவ்வளவு அப்படின்னு சொல்லி டோட்டல் உங்களோட அனுவல் இன்கம் ஸ்டேட்மெண்ட்லையும் டாக்ஸ் பேயர் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்லையும் எவ்வளவு இருக்குது, உங்களோட 26 ஏஎஸ்ல எவ்வளோ இருக்குது, ஏஎஸ்ல எவ்வளோ இருக்குது, உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதில் நீங்கள் எஃப்டியிலேருந்து எவ்வளோ வருது, சேலரியிலேருந்து எவ்வளோ வருது, உங்களோட மற்ற அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், வீட்டு வாடகையாக இருக்கட்டும், அதுக்கடுத்து வந்து உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஷேர்ஸு, கிரிப்டோ, எல்லாம் எவ்வளோ வருமானம் வருதுன்னு பார்த்துட்டு டோட்டல் இன்கம் உங்களுக்கு ஃபைல் பண்ணுவோம். அது இன்னைக்கு டேட்டுக்கு 7.5 லட்ச ரூபாய்க்கு 7.75க்கு குறைஞ்சி இருந்துச்சுன்னா 1 ரூபாய் நீங்கள் டேக்ஸ் கட்ட போகிறது இல்லை. ஆனால் உங்களோட ஆண்டு வருமானம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நீங்கள் அரசாங்கத்தில் சமர்ப்பிச்சிருவீங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். பை சான்ஸ் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு இன் ஃபியூச்சர் ஏதோ ஒரு டெத் ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா அந்த டெத்துக்கு நீங்கள் ஏதாவது கிளைம் பண்ணணும்னு போனீங்க, கோர்ட்ஸ் மூலமாக ஏதாவது போனீங்க அப்படின்னீங்கன்னா கோர்ட்டில் வக்கீல் வந்து உங்ககிட்ட இதை வந்து ஒரு ப்ரூஃபாக எதிர்பார்ப்பாங்க, அவரோட ஐடிஆர் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து இல்லை சார் அவர் ஃபைல் பண்ணாரே தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இது வந்து உங்களுக்கு அந்த கிளைமுக்கு ஆண்டு வருமானம் எவ்வளோ கால்குலேஷன் பண்ணுறதுக்கு கோர்ட்டில் வந்து இந்த வருமான வரி ஐடிஆர் ரிட்டர்ன் வந்து ஒரு முழுமையான டாக்குமெண்ட்டாக அவங்க ஏற்றுப்பாங்க. ஒரு வருடத்துக்கு இவளுக்கு இவ்வளோ வருமானம் அப்படின்னா இன்னும் அவர் எத்தனை வருடம் உயிரோடங்கள் இருந்தால் அவளுக்கு அந்த பணம் கிடைக்கும். குறிப்பாக அந்த ஆக்சிடென்டால் மற்ற விஷயங்கள் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். கோர்ட்டில் எதுக்கெல்லாம் அதை கேட்பாங்க அப்படின்னு. அதுக்கடுத்து வந்து நீங்கள் ஏதாவது லோன் வாங்க போனீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்கம் டேக்ஸ் கேட்பாங்க. ஹவுசிங் லோன் போய் வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லாஸ்ட்டு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் நீங்கள் கொடுங்க சார், உங்கள் ஐடிஆர் ரிட்டர்ன் நீங்கள் வந்து எடுத்து கொடுங்க, எவ்வளோ உங்களுக்கு வருமானம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நீங்கள் தாக்கல் பண்ணாமல் விட்டீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸை நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கு வரும். இப்போ ரொம்ப பேர் தாக்கல் பண்ணுறதுக்கு நிறைய காசு ஆகும், நிறைய
நிறைய பேர் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதாலேயே ஃபைல் பண்ணாமல் அஜாக்கிரதையால் விட்டுருவாங்க. நம்ம டீம் இருக்காங்க. நம்ம டீம் மிகவும் குறைந்த விலையில் ஜீரோ டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு எந்தவித டேக்ஸும் இல்லை, ITR 1 தான் அப்படின்னா ரொம்ப குறைந்த விலையில் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். யாருக்காவது இன்னமும் பண்ணாமல் இருந்தீங்க, இல்லை அஜாக்கிரதையால் விட்டுருந்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், நம்ம டீமில் இருக்கவங்களா இருக்கட்டும், கண்டிப்பாக நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் அனுப்பிச்சி விடுங்க. இன்கம் டேக்ஸில் இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணியிருந்தாலும் பண்ணாவிட்டாலும் உங்களோட வருமான வரி கணக்கை நீங்கள் அரசாங்கத்திட்ட சமர்ப்பித்து வச்சுக்கோங்க. இது என்னைக்குனாலும் நல்ல விஷயம். நீங்கள் மனசாட்சியோட ஒரு விஷயத்த சொல்லுங்கள். உங்களோட ஆண்டு வருமானத்தை அரசாங்கத்துக்கிட்ட சமர்ப்பிக்கிறதுல உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எந்த பிரச்சனையுமே இல்லை. அது சமர்ப்பித்து வைக்கிறதால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நான் சொல்லிட்டேன். ஆனால் ரொம்ப பேர் இதை அஜாக்கிரதையால் விடுறதால அவங்களோட வருமானத்தில் அவங்களுக்கே தெரியாமல் ஏதாவது TDS பிடிச்சிருக்கலாம். அதாவது நீங்கள் கேஷ் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருப்பீங்க, வேறு ஏதாவது செஞ்சுருப்பீங்க, உங்கள்கிட்ட இருந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் 5000 ரூபாய் ஏதாவது TDS பிடிச்சிருக்கலாம். அதை நீங்கள் ரீஃபண்ட் கிளைம் பண்ணணும்னா ITR ஃபைல் பண்ணால் தான் ரீஃபண்ட் கிளைம் பண்ண முடியும். அதனால் யாராவது இன்னமும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கடைசி டேட் வந்து செப்டம்பர் 15. செப்டம்பர் 15க்கு அப்புறம் நீங்கள் ITR ஃபைல் பண்ணிங்கன்னா அது டியூ டேட்டுக்கு அப்புறம் ஃபைல் பண்ணுற ITR. அதுக்கு பெனால்ட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. அதை வச்சு தான் நீங்கள் ஃபைல் பண்ணணும். பெனால்ட்டி பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஜீரோ இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். 5 லட்ச ரூபாய்க்கு மேலே போச்சு அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு 5000 ரூபாய், 5 லட்ச ரூபாய்க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கு 1000 ரூபாய் வரைக்கும் இன்கம் டேக்ஸில் வந்து பெனால்ட்டி இருக்குது, லேட் ஃபீ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதை தவிர்க்கணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக சரியான நேரத்தில் நீங்கள் உங்களோட வருமான வரி கணக்கை அரசாங்கத்திட்ட சமர்ப்பித்து நீங்கள் அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது இதை பற்றின டவுட், கிளாரிட்டி, இல்லை எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன் இருக்குது. கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் விருப்பப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம சேனலோட அஃபிஷியல் பார்ட்னர் ஆகணும், மெம்பர்ஷிப் ஆகணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு பக்கத்தில் ஜாயின் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப் ஆயிடுவீங்க. அதனால் நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த். ஃபைட்டிங் ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் முன்னாள் இராணுவ வீரர்களின் குழந்தைகளின் கல்வி, மருத்துவம் போன்ற தேவையான உதவிகளை செய்து வருகிறது. உங்களால் ஆன பண உதவி செய்யவும்.